من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله سبحانه وتعالى اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ்ச்சி அனைத்தும் நம்மையெல்லாம் படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவுக்கு மட்டுமே உண்டாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக வந்து நம்முடைய ஈருலக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் சொல் செயல் அங்கீகாரங்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்லோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது நாமெல்லாம் பின்பற்றத்தக்கது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மோசமானது மார்க்கத்தில் நபிகளார் காட்டித்தராத புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமையாக உண்டாக்கப்பட்ட காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உரைகளில் நினைவுறுத்தியதை இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கும் நினைவுறுத்தியவனாக எழுத ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கிறேன். பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த உலகத்தில் நாம் எல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கின்ற பொழுதும் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதற்காகவே அல்லாஹ்விற்கு அதிகம் நன்றி செலுத்த நாம் எல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்மையெல்லாம் முஸ்லீமாக படைத்த நம்முடைய இறைவன் ஒரு முஸ்லீமாக நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிமுறையை நமக்கு சொல்லி இருக்கிறான். தன்னுடைய திருமறையின் மூலமாக அந்த திருமறைக்கு விளக்கமாக ஒரு தூதரை அனுப்பி ஒரு முஸ்லீமாக நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கற்றுத்தந்து இருக்கிறான். தன்னுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இதோ இந்த தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அல்லாஹ் முஸ்லிம்கள் நாம் எப்படி வாழணுங்கிற அந்த முறையே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அந்த குர்ஆனையே வாழ்க்கையாக வாழ வைத்து ஒரு தூதரை நமக்கு தந்திருக்கிறான். அந்த தூதரை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த தூதரிடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த தூதர் எதை செஞ்சாலும் அது நமக்கு முன்மாதிரியானது. அந்த தூதர் மார்க்கம் என்கிற பெயரிலே எதை நமக்கு காட்டி தந்தாலும் அது அழகானது என்று அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அந்த வகையில அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தில் பல வழிகாட்டுதல்களை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்களையும் அவர்களுடைய அழகான முன்மாதிரியையும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தில் நம்முடைய ஜமாஅத்தின் சார்பாக 10 மாத செயல் திட்டம் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்கிற செயல் திட்டத்தை அறிவித்து ஒவ்வொரு மாசமும் நபிகளாருடைய நடைமுறைகளை நபிகளாருடைய வாழ்க்கையை ஒவ்வொரு தலைப்பின் கீழே மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு வர்றோம். இந்த மாசம் நாம் எதை பிரச்சாரம் பண்ண போறோம்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. குறிப்பாக நாமெல்லாம் கவனிக்க தவறிய ஒரு விஷயம், கவனிக்காமல் அதை சட்டை செய்யாமே விடக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய பிள்ளைகள் சிறார்கள் விஷயத்துல நாம் என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம்?
ஒரு பெரியவங்க நம்ம இருக்கிறோம்னா நம்ம தான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆளு, நம்ம தான் இந்த இடத்துல முடிவெடுக்கக்கூடியவங்க, நம்ம தான் இங்கே முக்கியமான ஆளு என்கிற சிந்தனை எல்லாருக்கும் இருக்கும். சிறுவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்ப்போம்னா, இவங்க வளர்ந்து வரக்கூடியவங்க, இவங்க விஷயத்துல என்ன கவனம் எடுக்க வேண்டி இருக்கு, அவங்களுக்கு தேவையானதை கொடுத்தா போதும், இவங்க வளர்ந்து வருகின்ற பொழுது கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்படித்தான் சிறுவர்களை நம்ம நினைப்போம். சிறுவர்களுக்கு சமுதாயத்தின் முக்கிய அந்தஸ்து நம்ம கொடுக்கறது இல்லை, அது வளர்ந்து வரும்போது அவங்களே வாங்கிடுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்கள், எப்படி நடந்து கொள்ள நம்மை வழிகாட்டினார்கள் என்பதை மக்கள் மத்தியிலே சொல்வதற்காக சிறுவர்களின் தோழர் நபிகளார் என்கிற தலைப்பை இந்த மாதத்திலே தேர்ந்தெடுத்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய சூழலில் இன்றைய காலகட்டத்தில் நாமெல்லாம் கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால், ஒரு சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட நிலைமையே, ஒரு சமுதாயத்தினுடைய அடுத்த கட்ட, நம்முடைய பாஷையில சொல்ல போனா அடுத்த கட்ட தலையெழுத்தே அந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களும் சிறுவர்களும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் அமைகிறது. பெரியவர்களாக இருக்கக்கூடிய நாம சரியா இருப்போம், ஏகத்துவம் பேசுவோம், கரெக்டான விஷயத்தில் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதா இருந்தாலும் சரி, மார்க்கத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் சரி, நம்ம சரியா இருப்போம். நாம் சரியாக இருப்பது எது வரைக்கும் என்றால், நாம் மரணத்தை தழுவுகின்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் நம்முடைய குடும்பத்தினுடைய நிலை என்ன, நம்முடைய தலைமுறையின் நிலை என்ன, நம்முடைய சந்ததியின் நிலை என்ன, நான் சரியா இருந்தேன்ல அப்ப எல்லாரும் சரியா தான் இருப்பாங்க என்று யாராவது சொல்ல முடியுமா? நான் சரியாக இருந்தால், நான் சரியாக இருப்பதை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்தால் மட்டும்தான் எனக்கு பிற்பாடு என் பிள்ளையும் அதே வழியில் நின்று நடப்பான். இதான் யதார்த்தம். இதை நாம் கவனிக்க தவறிக்கொண்டு இருக்கிறோம். இதை நம்ம உன்னிப்பாக கவனித்து செயலாற்றுவதற்கு தவறிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாளை எடுத்து பாருங்க. பொருளாதாரங்களை சம்பாதிப்பதற்கும் மற்ற இன்பங்களான விஷயங்களை அனுபவிப்பதற்கும் உலகத்தினுடைய பல சொத்துக்களை சேர்ப்பதற்கும் இதில் எல்லாம் கவனம் செலுத்துகிறோம். ஆனால் நாம் எந்த வழியில இருக்கிறோமோ, எந்த மார்க்கத்தில் இருக்கிறோமோ, எதை சரி என்று கண்டிருக்கிறோமோ, நாம் சரியான பாதையில் நடக்கிறோமே, இதே சரியான பாதையில் என் பிள்ளைகளும் நடக்க வேண்டும், அவர்களுக்கு சரியானதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை கவனப்படுத்த வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் அனைவருமே பின்தங்கி இருக்கிறோம். என்ன காரணம்? எல்லாரும் ஒரு காரணம் வச்சிருப்போம். எனக்கு வேலைகள் அப்படி இருக்குது பாய், எனக்கு சூழ்நிலை அப்படி, நான் இருக்கக்கூடிய இடம் எப்படி, வெளிநாட்டுக்கு போனால் தான் வேலை செய்ய முடியும், நான் இருக்கக்கூடிய துறை எப்படி என்று எத்தனையோ காரணங்களை சொல்கிறோம். ஆனால் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் கோட்டை விட்டோம் என்று சொன்னால், நாம் பின்பற்றுகிற இந்த நேர்வழி, நாம் வைத்திருக்கிற இந்த ஏகத்துவம் நம்மோடு முடிந்துவிடும். இதான யதார்த்தம். நம்மளே எத்தனையோ பேர் சொல்லுவோம், அவங்க அத்தா எப்படி இருப்பார் தெரியுமா, 5 நேரம் பள்ளிவாசல்ல அவர் தான் பள்ளிவாசலே திறக்குவாரு, அவர் தான் பாங்கு சொல்லுவாரு, ஆனா பிள்ளைய பாரு எப்படி இருக்கான். எத்தனை இடத்துல பேசி இருக்கிறோம். யதார்த்தம் தான், இப்படிதான் இருக்குது. நம்மளே சொல்லுவோம்ல, எங்க அத்தா எப்படி இருந்தார் தெரியுமா, நான் தான் கொஞ்சம் சரியில்லை, நான் தான் கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிட்டேன், நான் தான் கவனம் இல்லை, மதரசால சேர்த்து விட்டாங்க, நான் தான் ஓடி வந்துட்டேன், நான் தான் மனையை உடைச்சிட்டேன், இப்படி பல காரணங்களை நம்ம சொல்றோம்ல. பிள்ளைகளை நாம் கவனிக்காமல் அது ஒரு 2ஆம் கட்டமாக தான் பார்க்கிறோம். சரி, இப்ப இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு, இப்ப இல்லாட்டி அடுத்து, இந்த வாரம் இல்லாட்டி அடுத்த வாரம் என்கிற சிந்தனை நமக்கு இருக்கிறதா இல்லையா? ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இதை விட்டு முற்றிலும் மாறுபட்டு இருந்தார்கள். இதான் இன்னைக்கு முக்கியமான பாடங்க. சமுதாயத்தில் பல விஷயங்களை கவனிப்போம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவங்க ஒரு மக்கள் கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறாங்க, ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய நபியாக இருக்கிறாங்க. மிகப்பெரிய பொறுப்புல அந்தஸ்துல வைக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தான் பல்வேறு விஷயங்களுக்கு கவனம் செலுத்துவதை போல் தன் பிள்ளைகள் விஷயத்திலும் கவனம் செலுத்தி இருந்தார்கள். எப்படியாப்பட்ட கவனம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு வளர்ந்து வந்த ஒரு சஹாபி, ஒரு மனிதர், அவருடைய வாழ்க்கைக்கு எப்படி போதனைகள் சொல்லி அவரை நேர்வழிப்படுத்த வேண்டுமோ அதே போல் சிறுவர்கள் விஷயத்திலும் கவனம் செலுத்துறாங்க. ஒரு சஹாபி சொல்றார், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு வளர்ந்த சிறுவனாக இருந்தேன், ரசூலா கூட இருந்தேன். அவங்க நான் சாப்பிடும் போது என்னை பார்த்தாங்க,
என் சாப்பிடக்கூடிய தட்டில என் கை அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதரவனை பார்த்து சொன்னாங்க, சிறுவரே நிறுத்துங்க, அப்படி சாப்பிடாதீங்க, பிஸ்மில்லா சொல்லுங்கள், வலது கையில சாப்பிடுங்க, உங்களுக்கு எது பக்கமோ அங்கிருந்து எடுத்து சாப்பிடுங்க. ஒரு உம்மத்தினுடைய நபி, ஒரு சமுதாயத்தினுடைய ஆட்சி தலைவர் சிறுவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்து அவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். நம்ம வீட்லயும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, நம்ம தெருவுலையும் பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாம் எத்தனையோ பிள்ளைகளை பார்க்கிறோம். இந்த மாதிரி காரியம் ஏதோ ஒன்று மார்க்கம் தெரியாம அவங்க செஞ்சுட்டாங்கன்னா சொல்லக்கூடிய முதல் வாசை என்ன, முதல் பதில் என்ன? அவங்க சின்ன பசங்க தானே, ரெண்டாம் தரமாக வளர்ந்தோமும் பார்த்துக்கிடுவாங்க, அவங்களா பட்டு வருவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி செய்யல. அவர்களுக்கு என்ன தேவை, எதை இப்ப சொன்னா சரியா வருவாங்க என்பதை சிந்தித்து இருந்தார்கள். மற்ற பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, தான் வீட்லயும் அப்படிதான். ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பள்ளிவாசலுக்கு வராங்க, தர்ம பொருளாக இருக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து வாயிலே போட்டு விடுகிறார்கள். ரொம்ப சின்ன பிள்ளை, சொல்ல போனா சின்ன பிள்ளையிலையும் சின்ன பிள்ளை. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதுக்கு என்ன தெரிய போகுது, அப்படி உடனே அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து கஹ் கஹ், ஐயோ சி சாப்பிடாதே, கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, சிறுவரே உங்களுக்கு தெரியாதா, ஜக்காத்துடைய சதக்காவுடைய பொருள் நமக்கு ஹராமாக்கப்பட்டதுன்னு தெரியாதா? நீங்க யாரு? நீங்க நபியினுடைய ரத்தம் இல்லையா? நபிக்கும் நபியினுடைய குடும்பத்திற்கும் தர்ம பொருள் ஹராம் என்று உங்களுக்கு தெரியாதா? சாப்பிடாதீங்க. சிறுவர்களை எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. இது மட்டும் இல்ல, தப்பு செஞ்சா தடுப்பாங்க, அது மட்டும் இல்ல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்வோடு தன்னுடைய சிறு வயதை கழித்த ஒரு சஹாபி. இளமை பருவத்தில் கூட கிடையாது, சின்ன பிள்ளையா இருக்கும் போதே ரசூலுல்லாஹ் கூடயே வாழ்க்கையை தொடங்குறாங்க. அந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவங்க ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை ஒரு வேலைக்காக அனுப்புவாங்க. நபி, நாட்டுடைய தலைவர் ஏதோ ஒரு செய்தியை சொல்றதுக்கு அனுப்புறாரு, அதுக்கு போற நானு போற வழியில சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்களா அதை பார்த்துட்டு நின்றுவேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை ஒருபோதும் இதை ஏன் எப்படி செய்தா என்று கண்டித்ததில்லை. ஏன்னா பிள்ளைங்க மனநிலைமை அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை கண்டித்ததில்லை. கண்டிக்காம விடல, அவங்களுக்கு விஷயத்தை உணர்த்துறாங்க, பொருசா பத்தின விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அவர்கள் அடித்து துன்புறுத்தி இனிமே என்ற வரவே வராது என்று சொல்லலை, சிறுவர்களை கவனித்து வழி நடத்துறாங்க. இன்னும் பல வரலாறுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களும் பெரியவர்களுடைய மதிப்பை உணராதவர்களும் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. இந்த வார்த்தை நம்ம கவனமான வார்த்தை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களாக இருந்தால்தான் நமக்கு மறுமையில சொர்க்கம் கிடைக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு மாற்றமானவர்களாக நாம் இருந்தால் மறுமையில எப்படி நாம் ஈடேற்றத்தை எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் நமக்கு வழிகாட்டி, அவங்க வழியில நடந்தாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமில்லாமல் இருந்தோம்னா நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பையும் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தையும் எதிர்பார்க்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுடைய ஆளாகத்தான் நாம் இருக்க வேண்டும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பேரை சொல்றாங்க, உனக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நிறைய ஹதீஸ்ல வருது. இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சிறுவர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல. சின்ன பிள்ளைங்க இரக்கம் காட்டுங்க. இரக்கத்தை எங்கெங்கயோ காட்டுகிறோமே, யார் யாருக்கோ காட்டுகிறோமே, பல தேவைகளுக்காக இரக்கத்தை காட்டுகிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிறு பிள்ளைகள் என்றால் சிறு பிள்ளைகள் என்பதற்காகவே இரக்கத்தை காட்டுங்கள். இன்னும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ரோட்ல நடந்து போறாங்க. போகும்போது சிறுவர்கள் விளையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அனஸ் என்ன செய்றாங்க, சிறுவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. கவனமா கேளுங்களேன். அனஸ் அவங்க சிறுவர்களை பார்க்கறாங்க, சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் இப்படித்தான் செய்வார்கள். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் நினைக்காதீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் சிறுவர்களை எப்படி கவனித்து வந்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். ஒரு இடத்துக்கு போறோம், போகும்போது ஒரு கூட்டமா இருக்கு, ஒரு பயான தர்பியா, சலாம் சொல்றாங்க, யாரா கவனிப்போம், நம்ம போயிடுவோம், வேகமா போகும். வேகம் என்ன, பெரிய எனக்கு நிறைய வேலை இருக்குல்ல அப்படி நடந்துக்கிறோம் நம்ம. ஆனால் ஒட்டுமொத்த உம்மத்தினுடைய நபி, அந்த மக்களுடைய தலைவர் சிறுவர்களை கவனிக்கிறாங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்திலும் சிறுவர்களை கண்டுகொள்ளாமல், சிறுவர்களை உதாசீனப்படுத்தி, சிறுவர்களை ஏளனமாக என்றென்றும் நடத்தியதே கிடையாது. சிறுவர்களுக்கென்று அவருடைய வாழ்க்கையில ஒரு பக்கத்தை வைத்திருந்தார்கள். சிறுவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை வைத்திருந்தார்கள். அதனாலதானே இன்று வரைக்கும் உலகம் முழுவதும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பரவி கிடக்குது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எல்லாரும் பிரபலமா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அபூபக்கர் அவங்க எந்தெந்த நாடுகளுக்கு போய் மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார்கள் நம்மளால சொல்ல முடியுமா? உமர் இப்னு கத்தாப் மிகச்சிறந்த ஆட்சியாளராக, மார்க்கத்தின் மிக முக்கியமான நபராக கருதப்பட்டவர் எத்தனை நாடுகளுக்கு சென்று மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தார் காட்ட முடியுமா? இல்லை. அவர்கள் எல்லாம் நபிகளாரோடு வயது ஒத்தவர்கள். நபிகளார் மரணத்திற்கு ஒரு சில ஆண்டுகளிலே மரணித்து விட்டவர்கள். ஆனால் இன்று வரைக்கும் உலகளாவிய அளவிலே மார்க்கம் பெருகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நபிகளாரிடத்திலே பாடம் படித்த சிறுவர்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இளமை பருவத்தில் இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இளமை பருவத்தில் இருக்கிறாங்க. எத்தனையோ இளமை பருவத்தில் இருந்த இளைஞர்களும் நபிகளாரை பார்த்த சிறுவர்களும் நபிகளாருடைய மரணத்திற்கு பின்னால் மார்க்கத்தின் மிகச்சிறந்த தாய்க்களாக, மிகச்சிறந்த போர்களாக, மிகச்சிறந்த தளபதிகளாக உருவாகி மார்க்கத்தை உலகம் முழுவதற்கும் கொண்டு வரலாறு சொல்லுது நமக்கு. நபிகளார் சிறுவர்களை பார்த்த, சிறுவர்களை வளர்த்த விதம் அப்படி. லாஜிக்கா வந்து சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணும்போது 40 வயசு, அவங்க மரணிக்கும் போது 63 வயசு. 40 வயதுக்கு மேலே உள்ள நம்மளுடைய பாஷையில முதியவர், முதிய வயதே ஆனவர். 40 தாண்டாலே முதியவர் தானே சொல்லுவோம். 40 வயது மேலே உள்ள ஒரு மனிதரை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா சிறுவர்களும் நேசிக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க? நபிகளார் ஒரு தெருவுக்குள்ளே சென்றால் சிறுவர்கள் எல்லாம் நபிகளாருடைய கைகளை பிடித்துக் கொண்டே செல்வார்கள். வரலாறுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகளாரை பார்த்து பயந்த சிறுவர்கள் அங்கே இல்லை. நபிகளார் வந்துட்டாங்க அப்படி பயந்த யாரும் அங்கே இல்லை. நபிகளார் மீது ஆசையும், நபிகளார் மீது காதலும், நபிகளார் மீது பாசமும் கொண்டு நபிகளாருடைய கைகளை பிடித்துக் கொண்டு அலைந்த சிறுவர்கள். அப்படிப்பட்ட வரலாறுகளை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக சிறுவர்களிடத்தில் நாம் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் எப்படிப்பட்டது பார்த்தீங்களா? சிறுவர்களை எப்படி நேசிக்க சொல்லுது பார்த்தீங்களா? சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள சொல்கிறது பார்த்தீர்களா? அந்த வார்த்தை இருக்கிறது மிக பொன்னெழுத்தினால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டாதவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இந்த வார்த்தை ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு வார்த்தைங்க. நம்ம கூட யாராவது சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, அவனால எதுவும் பண்ணாதே, அவனை ஏதாவது செஞ்சே உனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள். சிறுவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டவில்லை என்றால் உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. எப்படி ஒரு வழிகாட்டுதல் பாருங்க. இப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய மார்க்கம் சிறுவர்களை நேசிக்க சொல்லக்கூடிய மார்க்கம். இந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரர்களே, இன்றைக்கு நாம் வாழக்கூடிய உலகம் இருக்கிறதே, நபிகளார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த போதனைகளை சொன்னார்கள். 1400 ஆண்டுகளை தாண்டி பல இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் நாள் வளர வளர, நாட்கள் செல்ல செல்ல அறிவியல் கருவிகளும் அறிவியல் உபகரணங்களும் வளர்கிறது. ஆனால் இங்கே நாகரிகம் வளரல. நம்ம சொல்லலாம் நாகரிகம் வளர்ந்த காலகட்டம், பயங்கரமான உச்சத்தில் உச்சாணி கொம்புல ஏறி நிற்குது. ஆனால் நபிகளார் எப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கினார்களோ, எப்படிப்பட்ட நற்பண்புகளை உருவாக்கிய, குறிப்பாக இன்னைக்கு பேசுறோம்ல சிறுவர்கள் பத்தி, சிறுவர்களிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, நாளுக்கு நாள் அதற்கு மாற்றமாக, மோசமாக, மிருகத்தனமாக இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அழகா இல்லையா? ஒரு சக மனுஷங்க நமக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாட்டுக்கறி வச்சான்னு சொல்லி மனுஷனை அடிச்சிட்டாங்க, வடநாட்டில் கொண்டாங்க. நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். புறா சக மனுஷனை நம்மோடு நம்மளா பிறக்கிறாங்க, நம்மோடு நம்மளா உயிர் வாழ்றாங்க. இப்படிப்பட்டவங்கள ஒரு திங்கிறக்கு கொஞ்சோடு கறி வச்சாங்கிறக்காக அடிச்சு கொள்றீங்களே, எப்படா அப்படிலாம் எனக்கு மன வேதனை வந்துச்சுல. அதையெல்லாம் மிஞ்சுகிற விதத்துல பச்சிலம் குழந்தைகள், பேச்சு வராத குழந்தைகள், உலகத்தை புரியாத சின்னஞ்சிறுசுகளை எல்லாம் கொல்லக்கூடிய காரியத்தை இன்னைக்கு பார்க்கிறோமா இல்லையா? எப்படிப்பட்ட நோக்க ஒரு பாதையை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் இங்கெங்கயோ இல்லை,
இந்த குழந்தைகளுக்கு எதிரான துன்புறுத்தலும் குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வுகளும் நம்மை சுற்றியும் நடக்கிறது. உலகளவில் அதான் நடக்குது. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு சண்டை, யாரை கொள்றா? முதல்ல போய் குழந்தைகள் இருக்கக்கூடிய மருத்துவமனை, குழந்தைகள் படிக்கக்கூடிய பள்ளியோடம், இதுதானே நடக்குது. இப்ப இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பஞ்சாயத்து கூட பார்த்தோமா இல்லையா? குழந்தைகளை கொள்வதை ரசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாம் வாழக்கூடிய நம்முடைய நாட்டிலும் அப்படித்தான். நம்முடைய நாட்டில் சில நாட்களில் பல விஷயங்களை கேள்விப்படுறோமே. பக்கத்தில் உள்ள கோயம்புத்தூர்ல அந்த 10 வயசு சிறுமியே காணா, நேற்று சாயந்தரம் விளையாட போன பிள்ளையே காணா, அடுத்த நாள் பார்த்தால் பிணமாக சிதைப்பட்டு ஒரு குளத்தில் கிடக்காக. என்னடான்னு பார்த்தா பக்கத்து வீட்டில் வாழ்ந்த 2 காமுகர்கள் அவர்களை எடுத்து சென்று ஆசை வார்த்தை கூட்டி அந்த குழந்தையை கூட்டிட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு துன்புறுத்தி கொலை செய்திருக்கிறார்கள். வரலாறுகள் படிக்கிறோம். ரொம்ப நாள் இல்லை, இப்போ நடந்த சம்பவம். இப்படி மனசு வருது. சின்ன பச்சிலம் குழந்தை, கண்களுக்கு முன்னாடி விளையாடி கொண்டிருந்த அந்த குழந்தையின் மீது காம வெறி உணர்வு கொண்டு அந்த குழந்தையை எடுத்துட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சு கொலை செய்யறானா? எப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி கேரளாவில் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். அரிஷத் என்கிற அந்த குழந்தை, 1.5 வயதான அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாயும் அந்த தாயினுடைய கள்ளத்தொடர்பில் உள்ள ஒருவரும் அந்த குழந்தையை செய்த துன்புறுத்தல்களை எல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா? அந்த குழந்தையினுடைய போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல சொல்றாங்க, அந்த குழந்தையினுடைய உடம்புல 90க்கும் நெருக்கமான காயங்கள் இருந்தது. இதை புரிஞ்சுக்க சொல்றேன் பாருங்களேன். இஸ்லாமிய வரலாறுல போர்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. உஹது போர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். உஹது போர் இஸ்லாமிய வரலாறுல மிகவும் உக்கிரமான ஒரு போராக கருதப்பட்டது. அந்த உஹது போரிலேயே அதிகமாக 70க்கும் நெருக்கமான சஹாபாக்கள் ஸ்பாட்ல கொல்லப்பட்டாங்க. அதுல மிக முக்கியமாக கவனத்தில் வரக்கூடிய ஒரு சஹாபி அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க நம்மள கேள்விப்பட்டிருக்கோம்ல, அந்த உஹதுடைய அடிவாரத்தில் இருந்து சொர்க்கத்தின் வாடையை இந்த அனஸ் நுகர்கிறான் என்று சொல்லி ஓடோடி போனார்களே, அந்த சஹாபி தன்னுடைய உடம்புல 80க்கு நெருக்கமான காயங்களை வாங்கியிருந்தார். கத்திகளாக, ஈட்டிகளாக, அம்புகளாக, வில்லுகளாக 80க்கு நெருக்கமான காயங்கள். அவருடைய உடம்பை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல. ஆழமான காயங்கள். அவருடைய சகோதரி விரலை வைத்து கண்டுபிடிக்கிறான். ஓ, இந்த விரலா, இது எங்க சகோதரன் தானே, இப்படி கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு சிதைக்கப்பட்டிருந்த உருவம். அந்த சஹாபி கூட 80 காயம் தானங்க. இந்த 1.5 வயது குழந்தை 90 காயங்களே. அவரை மாதிரி ஆழமான காயம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் 90 இடங்களிலே 90 காயங்களை ஒரு 1.5 வயது சிறுவன் சந்திக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வீட்லயும் பிள்ளைகள் வச்சிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்களும் 1.5 வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளைகளும் 10 வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்தில் யாரைத்தான் நாம் நம்புவது? பக்கத்து வீட்டுக்காரன் தானே அந்த பிள்ளையை கூட்டு போய் கற்பழிச்சு கொண்டான். பக்கத்து வீட்டுக்காரர்களை நம்புவதா? பெற்றெடுத்த தாய் தன் மகனுடைய சாவுக்கு காரணமானாலே கட்டின மனைவியை நம்புவதா? பெற்ற தகப்பனை நம்புவதா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தள்ளிவிட்டார்களே இந்த கயவர்கள், இந்த கொடியவர்கள். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு மோசம் இது! அன்பு மார்க்கம் இஸ்லாம், அன்பை போதித்த இஸ்லாம், அன்பு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். சிறுவர்கள் மீது கருணை காட்டாதவர்களுக்கு இஸ்லாத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இந்த மார்க்கத்தில் வாழக்கூடிய நம்ம, அந்த உயர்ந்த போதனைகளை ஏற்று வாழக்கூடிய நம்மை சுற்றி இப்படியெல்லாம் காரியங்கள் நடக்கின்ற பொழுது இதை நாம் எப்படி எதிர்கொள்வது? சகோதரர்களே, மோசமான விஷயம் தானே, கொடுமை தானே, மிக அவமானமான விஷயம் தானே, அருவருப்பான விஷயம் தானே. இதையெல்லாம் சந்திக்கிற முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் மார்க்கம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது ஒன்றுதான் இதற்கான தீர்வு என்பதை முதல் உரையிலே, முதல் சிந்தனையாக உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே,
இந்த ஜும்மாவுடைய முதல் உரையை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் சிறுவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களை பார்த்து நாமும் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்மை சுற்றிலும் சிறுவர்களுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளை எல்லாம் நாம் இந்த ஜும்மாவுடைய முதல் உரையிலே அறிந்து கொண்டோம். அதற்கு அடுத்தபடியாக இது போன்ற விஷயங்களில் நாம் எப்படி நடந்து கொள்வது, நமக்கு மிகச் சிறந்த உதாரணத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான், நபிகளாரிடத்திலும் நபிகளாருடைய சஹாபாக்களிடத்திலும். ஆனால் அதற்கு முன்னதாகவே ஒரு மனிதரை நமக்கு அல்லாஹ் உதாரணமாக ஆக்கியிருக்கிறான். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்று சொல்லக்கூடிய மனிதர். நபிகளார் நபியாவதற்கு முன்னதாக நடந்த சம்பவம், ஆச்சரியமான வரலாறு. இந்த மார்க்கம் நபிகளார் நமக்கு சொல்லித்தந்த மார்க்கம் அல்ல, நபிகளார் இதனுடைய வழிமுறைகளை கற்றுத்தந்தார்கள். ஆனால் இந்த மார்க்கம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஆதம் நபியிலிருந்து இந்த மார்க்கம் தான் சத்திய மார்க்கம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்கான ஒரு வரலாறு. நபிகளார் நபியாவதற்கு முன்னால் சமுதாயத்தில் நடந்தது என்ன? அங்க இருக்கிறவங்க குழந்தைகளை கொல்லக்கூடியவர்களாகவும், கொடூர புத்தி கொண்டவர்களாகவும், குழந்தைகளிடத்திலே இரக்கம் காட்டாதவர்களும், பெண்களை மதிக்காதவர்களாகவும் தான் அந்த சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட காட்டுமிராண்டி கூட்டத்திற்கு மத்தியிலே ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்கக்கூடிய ஒரு மனிதர் என்ன செய்றார் தெரியுமா? மக்கள்கிட்ட வருவார். அவருடைய வேலையை அதுதான். மக்கள்கிட்ட வருவார், மக்களே, இந்த கூட்டத்திலேயே இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவன் நான் மட்டும்தான் இருக்கிறேன் என்கிற நினைக்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். நம்முடைய தந்தை இப்ராஹிமை பாருங்கள், அவர் என்னமெல்லாம் சொல்லிட்டு போனாரு, அதெல்லாம் கேட்டு நடங்க, மாத்தமா நடக்கிறீங்களே என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு. நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொல்லுகிறீர்கள், குறிப்பாக பெண் குழந்தைகளை கொல்லுகிறீர்கள், அது இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் இல்லையே. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொன்றால் அவர்களை என்னிடத்திலே கொடுங்கள், நான் அவர்களை வாங்கிக் கொள்கிறேன், நான் அவர்களை வளர்க்கிறேன், அவர்களுக்கு தேவையானதை செய்கிறேன், அவர்கள் பருவ வயதை அடைந்து விட்டால் பெற்றோர்களான உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள். அதுவும் உங்களுக்கு முடியலையா, என்னிடத்தில் ஒப்படையுங்கள், அவர்களுக்கான எல்லா தேவையையும் நான் செய்கிறேன். இதுதானே இப்ராஹிம் நபிக்கு சொல்லிக் கொடுத்தது, இதுதானே மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது என்று அந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த மார்க்கம் அவரை வார்த்தெடுத்திருந்தது. இதுதான் நமக்கு மனப்பாடம். இப்ராஹிம் நபி சொன்ன மார்க்கத்தில் தான் நாம் இருக்கிறோம், நபிகளார் வழிகாட்டிய மார்க்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்காக, இந்த பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்காக, அவர்கள் யார், என்ன ஊர், என்ன பெயர், என்ன சமுதாயம், எதுவும் நமக்கு தேவையில்லை. அவர்கள் மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படையிலே அவர்கள் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஅத்தா என்கிற ஒரு போர் நடக்கிறது. அந்த போருக்கு வழக்கம் போல் இல்லாமல் 3 தளபதிகளை ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. ஸைத் பின் ஹாரிஸா, ஜாஃபர் பின் அபி தாலிப், இப்படிப்பட்ட இது இன்னொரு 3 சஹாபிகளை அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புறாங்க. போகக்கூடிய சஹாபிகள் அனைவரும், அந்த தளபதிகள் 3 நபர்களும் மரணித்து விடுகிறார்கள். இறுதியிலே ஹாலித் பின் வலீத் அவர்கள் இஸ்லாமிய கொடியை கையில் எடுத்து அந்த படையை வெற்றி கொள்கிறார்கள். எல்லோரும் அறிந்திருப்போம், அந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் மரணிச்சிட்டார்ல, அதெல்லாம் போரெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள் மத்தியில் இருக்கிறார்கள். ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய 2 மகன்கள் அப்படியே தலையெல்லாம் முடி வளர்ந்தவர்களாக, அப்படியே கூனி குருவிர்களாக, தந்தையை இழந்த ஒரு துக்கத்திலே அல்லாஹ்வுடைய தூதரத்திலே வருகிறார்கள். அவருடைய தாயும் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தாயை நீங்க பயப்படாதீங்க, இந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்திலும் மறுமையிலும் நானே வழியாக இருக்கிறேன். எப்படி ஆதரவற்றவர்களுக்காக குரல் கொடுக்கிறாங்க பாருங்க ரசூலுல்லாஹ். இவங்களுக்கு ஆதரவு இல்லை, தந்தை இல்லை, பலவீனப்பட்டு இருக்கிறாங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கிறேன். ஒரு முஸ்லீமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தின் கண்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட கொடும் செயல்களும் கொடுமையான சம்பவங்களும் நடக்கிறதே. ஒரு முஸ்லீமாக நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, உங்கள் கண்களுக்கு முன்னால் ஒரு குற்றம் நடக்கும் என்று சொன்னால் ஒரு முஸ்லிமான நீங்கள் இயலும் என்றால் உங்களுடைய கரத்தால் தடுத்து ஒழியுங்கள். அதான் முஸ்லிம்ஸ் முதல் வேலை, கரத்தால் தடுக்க முயற்சிக்க வேண்டும். ஆனால் அதற்குண்டான ஆட்சியோ அதிகாரமும் நம்ம இடத்துல இல்லை. கரத்தால் தடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. வேற என்ன செய்யறது?
இந்த கொடுமைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, இளவில்லை என்றால் உங்களுடைய நாவுகளால் தடுங்கள். அந்த உரிமையை அல்லாஹ் நமக்கு இந்த நாட்டிலே வழங்கி இருக்கிறான். இவர்கள் செய்த குற்றங்களை, இவர்கள் செய்த தவறுகளை தவறு என்று சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதை பார்த்து மௌனிகளாக நாம் ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நாம் ஒரு குற்றத்தை பார்த்து கண்டும் காணாமல், அதை பற்றி பேசாமல், அதை பற்றி மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தாமல் இருந்தோம் என்று சொன்னால் அந்த குற்றங்கள் எல்லாம் நார்மலைஸ் பண்ணப்பட்டு விடும். அது மக்கள் மத்தியிலே சகஜமாக்கப்பட்டு விடும். காலப்போக்கில் அது ஒரு குற்றமே இல்லை என்கிற அடிப்படையில் மக்கள் செய்வதற்கு கிளம்புவார்கள். ஆனால் அதை எதிர்க்கக்கூடிய இடத்தில் தான் ஒரு முஸ்லிம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்கிறான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகம் என்ன? குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரஜத்தில் இன்னாஸ், நீங்கள் அனைவரும் மனிதர்களுக்காக தேர்வு செய்யப்பட்ட சிறந்தவர்கள். அல்லாஹ் நம்மளை பார்த்து நீங்க எல்லாம் நல்ல முஸ்லிம்கள் அப்படி சொல்லல, ஒட்டுமொத்த மனிதர்களுக்காக நீங்கள் வேலை செய்யக்கூடிய, நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறானே. இந்த மனித சமுதாயத்தில் எங்கெல்லாம் குற்றங்கள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் தவறுகள் நடக்கிறதோ, எங்கெல்லாம் இது போன்ற அடக்குமுறைகள் நடக்கிறதோ அதற்கு எதிராக செயல்படக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையிலே இந்த குற்றங்களுக்கு எதிராக நம்மளுடைய கண்டன குரல்களை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் என்ன பயன் நடக்கும் தெரியுமா? அந்த குற்றங்களை செய்பவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய குற்றங்களை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்பது அவர்களுக்கு உணர்ந்து கொள்வார்கள். அதேபோல் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இது போன்ற குற்றங்கள் நடக்கின்ற பொழுது நாம் தண்டிக்காவிட்டால் நம்மை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். இதுவெல்லாம் நாம் எழுப்பக்கூடிய குரலினுடைய வெளிப்பாடு. இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம். அல்லாஹ்வினடியார்களே, அந்த அடிப்படையிலே நம்முடைய கிளையின் சார்பாக அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த குற்றங்களை கண்டித்து அரசாங்கம் இதற்கு தெளிவான சட்டங்களை கொண்டு வந்து இதற்கான தீர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கண்டித்து மக்களை விழிப்புணர்வுபடுத்தக்கூடிய விழிப்புணர்வு பேரணி நம்முடைய கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் அனைவரும் பெரும் திரளாக கலந்து கொள்ளுங்கள். இது நம்முடைய உரிமைக்கான பேரணி அல்ல, இது நம்மை மார்க்கத்தை முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் இந்த மார்க்கத்தில் உறுதியாக நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காக ஒரு பேரணி. இந்த மார்க்கம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய வழியில் நாங்கள் நிற்போம், இந்த குற்றம் நடக்கும் போதெல்லாம் அதை நாங்கள் எதிர்ப்போம் என்று சொல்வதற்காக இந்த பேரணி நடத்தப்படுகிறது. இது ஆட்சியாளருடைய காதுகளுக்கு செல்லும். அவர்கள் கடுமையான சட்டங்களை போட்டு இந்த குற்றங்களை தடுக்கிறதற்கு வழிவகுப்பார்கள். குற்றங்களை செய்யக்கூடிய கைவர்கள் இதை பார்த்து பயந்து கொள்வார்கள். நம்மை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதை இதை உள்ளத்திலே ஏந்தியவர்களாக இந்த பேரனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இதுக்காக எந்த போஸ்டும் இதுவரைக்கும் நேற்று தான் ஒட்டினாங்க, போஸ்டரை நோட்டீஸும் விநியோகம் பண்ணல, உங்களை சந்தித்து தனித்தனியாக அழைப்பு கொடுக்கல. இந்த ஜும்மாவே உங்களுக்கான அழைப்பாக இருக்கிறது. இதை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அனைவரும் இந்த நற்காரியத்தில் வென்று ஒன்றிணையுங்கள். நம்முடைய குரல் வலுக்குகின்ற பொழுதுதான் நம்முடைய கோரிக்கையும் வலுக்கும் என்பதை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இந்த பேரணிக்கான அழைப்பையும் எடுத்துக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.